நாம் இருவர் புறப்பட்டு வந்து இருவரும் நீ சந்தோஷமா இருக்கணும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நமக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக அமரலாம். நமோ நாராயண இல்லாத இடமே இல்லை நீதானே கண்ணா கமல கண்ணா நீ இல்லாத இடமே இல்லை நீதான் என் வாழ்வில் இல்லை கண்ணா கண்ணா கமல கண்ணா கண்ணா சத்துணவு நடந்து விட்டு என்னுடைய தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்று பிறகு என்ன செய்யப்படும் என்றதை நான் செய்து கொள்கிறேன். என் தாய் தந்தை சகோதரர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் தந்தையை வணங்கிவிட்டு பிறகு செய்கிறேன். அப்பா உன்னுடைய மகன் நாரதர் ஓடி வந்திருக்கிறேன். என்னை வாத்திகள் தந்தையே, என்னை வாத்திகள் தந்தையே. அப்பா உன்னுடைய மகன் நாரதர் ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய மனதாரே என்னை வாத்திகள் தந்தையே, என்னை வாத்திகள் தந்தையே. அப்பா உன்னுடைய மகன் ஓடி வந்திருக்கிறேன். என்னை வாத்திகள் தந்தையே, என்னை வாத்திகள் தினந்தோறும் அதிகாலையில் ஓடி வந்து என்னுடைய தாய் தந்தை வணங்குவது வணக்கம். என்னுடைய தந்தையை வணங்கினேன். ஒரே ஒரு முறை கூட என்னை வார்த்தவில்லையே. சரி, என் தந்தை வார்த்தை விட்டால் எனக்கு என்ன இருக்கிறது? என்னை சுமந்து பெற்றெடுத்த தாய் இருக்காங்க. என் தாயை வாற்றினார். என் தாய் எனக்கு வாற்றினால் போதும் அல்லவா? என் தாயை வணங்கினேன். அம்மா வாழ்க வாழ்க. உயிரோடு கலந்து துயராலே
நான் பேசுறது தவறா? என்ன சாமி முட்டி தவம் இருக்குது, முன்னூறு நாலு பத்து நான் பெற்ற பிள்ளை கூட நான் பேசக்கூடாது சொல்றேன். சதிகாரி நாடி கணவன் மாற்றிவிட பிள்ளையின் பாசம் அதிகமாகிறே. அம்மா என்ன தவறு செய்தார்கள்? பெற்றிருந்த மகன் கூட மனைவி என்னை மாற்றினார். அது என்னப்பா தவறு? தவறா? நீ யார் எப்பேற்பட்டவன்? நீ ஒரு கலகக்காரன். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை இது சத்துவகத்தில் அறிவுறுத்த வேண்டாம். ஏதோ கலகத்தை கொடுக்கிறாய். ஆகினால் உன்னிடத்திலே பேசக்கூடாது உரைத்தேன். நான் உரைக்கும் என் வார்த்தையை கிளம்பல் உன்னிடத்திலே பேசிவிட்டால் அந்த சதிகாரி இப்போது நான் கரத்தொட்டு அளித்துக் கொண்டிருக்கிறேன். யாரால் வந்தது? உன்னால் வந்தது. என் மனைவி நான் இதுவரையில் தவறான வார்த்தை வார்த்தை அறியாது. அவரை கரத்தொட்டு அடித்தது கிடையாது. என் மனைவி நான் இன்று கரத்தொட்டு அடிக்கின்ற காலம் நீதான்.
ஆசீர்வாதம் பற்றி இன்று தினம் வந்துகின்றேன். பிள்ளை என்று மாறாமல் என் தந்தை என்னை சண்டை கொண்டு வேலையாடி விட்டார். ஆனால் விடுவேனா? கழகமே இல்லை என்று தகித்து கொண்டிருந்தேன். எனக்கு இதுதான் சரியான கழகம். இதுவரையும் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை இல்லாமல் ஒத்தியோடு வந்து வருகிறார்கள். அவர்கள் கழகத்தை செய்ய வேண்டும். அந்த அரக்கர்கள் என்னுடைய தந்தை சாட்டை கொண்டு அழிக்க வேண்டும். என் கண்குளிரே அதை நான் காண வேண்டும். அப்படி கலக வேண்டும் என்றால் இப்போது எங்கே செல்ல வேண்டும்? நெகட்டாபுரி கோட்டை, எரிகட்டா சூரன், யமகட்டா சூரன், அண்ணன் தம்பி இருவர்கள் இருக்கிறார்கள். அங்க செல்ல வேண்டும். என்னுடைய கழகத்தை அங்குத்தான் நான் செய்ய வேண்டும். நமோ நாராயண் நாராயண்.